ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 107 சங்கீதம் 30 Psalm 107 verse 30. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆமேன். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இங்கே சங்கீதக்காரன் நடுக்கடலில் சம்பவித்த ஒரு காரியத்தை இந்த இடத்துல விளக்குகிறார். என்ன விளக்குகிறார் என்று சொன்னால், கப்பல் யாத்திரை, ஒரு வாயேஜ் இந்த இடத்துல போகிறாங்க. கப்பல் யாத்திரை. இந்த கப்பல் யாத்திரையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், வியாபாரிகள் வியாபாரம் செய்யும்படி பலதரப்பட்ட மக்கள் இந்த கப்பலில் யாத்திரை செய்கிறாங்க. திரளான தண்ணீர்களில் தொழில் செய்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். எப்படி என்றால் 25 போட்டிருக்கு, அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். சில நேரத்தில் கர்த்தரை மறந்து நம்முடைய சுய பலத்தில், சுய ஞானத்தில், சுய அறிவில், நம்மக்கிட்ட இருக்கிற பொருளின் பலத்தில், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பண ஐஸ்வர்யத்தில் சில நேரங்களில் கர்த்தரையே மறந்துடுறோம். இந்த தொழில் செய்கிறவர்கள், கடலில் யாத்திரை பண்ணுறவங்க, அவங்க தங்களுடைய ஞானத்தை, தங்களுடைய பலத்தை, தங்களுடைய சாமர்த்தியத்தை நம்பி போகிறாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க, அங்கே ஒரு காற்றை கட்டளையிடுகிறார். பெருங்காற்று எழும்பி, அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அநேக நேரங்களிலே நாம் கூட நம்முடைய வாழ்க்கை என்னும் பிரயாணத்தில் கர்த்தரை மறந்து நம்மளுடைய சுய பலத்தை நாடி, நம்முடைய சொத்து சுகங்களை நம்பி, நம்முடைய ஞானத்தில் சில காரியங்களை செய்துவிடலாம் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு பெருங்காற்று அங்கு கட்டளையிடப்படுகிறது. பெருங்காற்று என்று சொன்னால் ஒரு பெரிய கொந்தளிப்பை உண்டு பண்ணுகிற பெருங்காற்று. அந்த பெருங்காற்று வந்தோடனே வாழ்க்கை கொந்தளிக்குது. நம்முடைய வாழ்க்கை பயணம் தடையாக்கப்படுகிறது. முன்னேறி செல்ல முடியல. பலவிதமான சோதனைகள், பலவிதமான கொந்தளிப்புகள், பலவிதமான அலசடிகள் படுகிற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அதுபோல தான் இவர்கள் இந்த கடலிலே யாத்திரை செய்கிறவர்களுக்கு அந்த கடல் கொந்தளித்ததினாலே அவர்கள் எப்படி இருக்கிறாங்களாம். 26 சொல்லுது, அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார். அவ்வளோ பெரிய அலை, பெரிய பெரிய அலை. ஆகாயம் ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி, ஒரு ஜாயிண்ட் வீலில் போகிற மாதிரி மேலே போயிட்டு மேலேருந்து கீழே இறங்குறது போல் கப்பல் மேலேயும் கீழேயும் அது பார்த்திங்கன்னா அலைகளினால் அளவுபட்டு கொண்டு இருக்கிறது. இப்படி அவர்கள் போகும்பொழுது அவர்கள் என்ன ஆறாங்களாம். 27 சொல்லுது, வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுக. உள்ள யாராலையும் நிற்க முடியல. அந்த கப்பலுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் வெறித்தவன், குடிகாரனை போல, குடிகாரன் எப்படி நடந்து போனோம் அதுபோல் உள்ள எல்லாரும் அலமோதுகிறார்கள். அப்படி அவர்கள் கஷ்டப்படும் பொழுது, அதுவரையிலும் தேவனை நோக்கி பாராதவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கும்போது 28 சொல்லுது, அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கப்பல் எத்திசைக்கு போகுதுன்னே தெரில, எந்த பக்கம் போகுதுன்னே தெரில. பலவிதமான கொந்தளிப்பு, கடல் அலை கொந்தளிக்குது, காற்று, பெருங்காற்று. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தடுமாற்றம், முன்னேறி செல்ல முடியல, திசை மாறி போயிருச்சு, கப்பல் திசை மாறி போயிருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆபத்து காலத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களிலே நாம் கர்த்தரை மறந்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கொந்தளிப்புகள், பெருங்காற்று, பெரிய அலை போன்ற
காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை என்னும் பயணத்திலே, நம்முடைய வாழ்க்கை என்னும் கப்பலை திசை திருப்பி எங்கேயோ நம்ம போய்க்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகி விடுகிறது. அந்த சூழ்நிலையில் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், உங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்படி அவர்கள் கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். நிச்சயமாக வேற வழியே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது. ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்கள் இக்கட்டுகளுக்கு உங்களை நீங்களாக்கி உங்களை விடுவிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. அப்படி அவர்கள் கூப்பிட்ட உடனே 29ஆம் வசனம் சொல்லுது, கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. இப்போ பாருங்க, கொந்தளிப்பு அமர்த்தப்படுகிறது, அதன் அலைகள் அடங்குகின்றது. இப்படி உண்டான உடனே 30ஆம் வசனம் சொல்லுது, அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அவங்க வாழ்க்கையில், அவங்க முகத்தில், எல்லார் முகத்துலையும் சந்தோஷம். ஏன்னா அலைகள் அடங்கிருச்சு, கொந்தளிப்பு அமர்ந்துருச்சு. இப்போ பாருங்க, அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தரை நோக்கி நீங்கள் உங்களுடைய இக்கட்டுகளிலே நீங்கள் கூப்பிடும் பொழுது நிச்சயமாக ஒரு அமைதலை கர்த்தர் கட்டளையிடுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். இப்போ பாருங்க, அவங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாற்றப்படுகிறது. அது மாத்திரமல்ல, தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். டெஸ்டினேஷனுக்கு கரெக்டாக போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது. இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது. ஆனால் அந்த டெஸ்டினேஷனை நாடி போக முடியல. பல டிஸ்ட்ராக்ஷன், பலவிதமான நேரங்களில் நம்ம திசை மாறி போயிடுறோம். ஆனால் இந்த இடத்துல சொல்லுது, தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். So he guides them to their desired heaven. So he guides them to their desired heaven. அப்போ பாருங்க, ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்ம எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்திற்கு சரியாக ஆண்டவர் வழிகாட்டி கொண்டு போய் சேர்க்கிறார். அந்த டெஸ்டினேஷனில் கொண்டு போய் சேர்க்கிறார் என்பது தான் உண்மை. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்ட அன்பான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நாடி போக வேண்டிய அந்த துறைமுகத்தை விட்டு நீங்கள் திசை மாறி போயிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் வந்த கொந்தளிப்பு, உங்கள் வாழ்க்கையில் அடித்த பெரிய அலைகள் உங்களை திசை திருப்பி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆபத்தில் உங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடல் அலைகளை, கொந்தளிப்புகளை அமர்த்தி அமைதல் உண்டாகி உங்களை சந்தோஷப்படுத்துகிறது மாத்திரமல்ல, நீங்கள் நாடின துறைமுகத்தை நீங்கள் எந்த இடத்துக்கு நீங்கள் டிசைர் பண்ணீங்களோ, he guides them to the desired heaven. அந்த இடத்துக்கு ஆண்டவர் உங்களை நடத்துவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட அதிசயத்தை செய்தருளி ஆசீர்வதிப்பாராக. God bless you all. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை திசை கெட்டு போகாதபடி அவர்களை சரியான திசையிலே அவர்கள் போக வேண்டிய துறைமுகத்திற்கு போய் சேர கர்த்தர் கிருபை செய்தருளும். ஆசீர்வதியும். கிருபைக்கு தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.